வரக்கூடிய 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு 12 ராசியினரும் ஆவலோட காத்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா மேஷ ராசியினருக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? மேஷராசி என்பர்களே, 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், முதல் 6 மாதம் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட். நிறைய அனுபவங்கள், நிறைய பயிற்சி, பாடங்கள் படிக்க போகிறீங்க. 2வது 6 மாதம் அந்த ட்ரைனிங்கில் செலக்ட் ஆகி வேலையில் சேர்ந்து அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. அப்படி நீங்கள் பிரிச்சுக்கங்க. எதனாலன்னா, மேஷ ராசின்னு சொன்னாலே 7.5 சனி ஆரம்பமாயிடுச்சு. சனி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். உண்மையை சொல்லணுன்னா எதுவுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது, எப்பயுமே இல்லை. இந்த ஆண்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தில் நம்பிக்கையோடு இருக்கீங்களோ, நிறைய முயற்சி திரும்ப திரும்ப பண்ணுறீங்களோ, கடினமாக உழைக்கிறீங்களோ, அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு சாதகம் இல்லாத காலமானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க, அதை சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை ஃப்யூச்சரில் செய்யறதுக்கு அந்த ஒரு வழி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டு, இல்லை அது நடக்காமல் யாரோ தடுத்து கெடுத்து பாதியில் விட்டுட்டு திரும்ப இன்னொரு வழியில் முயற்சி பண்ணுறீங்கன்னா கூடுதலாக ஒரு வழி உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ டிராஃபிக்கில் போயிட்டே இருக்கோம், ஒரு ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போது மாற்று வழியில் நம்ம போகிறோம். அது நாள் வரைக்கும் நமக்கு அந்த ஒரு வழி தான் தெரியும் போய் சேர்றதுக்கு. அதன் பிறகு 2வது வழி தெரியும். இதை தான் சனி பகவான் உங்களுக்கு பண்ணுறார். அதனால் மறைமுகமாக உங்களுக்கு நல்லது தான் நடக்குது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்ததுன்னா நீங்கள் அதை என்ஜாய் பண்ணலாம். இந்த வருஷம் முழுக்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் மலர்ச்சியோடு உற்சாகத்தோடு எழுந்து கொள்ளலாம். இல்லைனா ஏண்டா எழுந்துக்கிறோம், வேலைக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமே என்னென்னா அக்செப்டன்ஸ் தான். என்ன இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது பலன் சொல்லுங்கன்னு சொன்னால் அட்வைஸ் தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி யாராவது கேட்பீங்க. ஆனால் அதான் உண்மை, அதான் யதார்த்தம். அப்போ நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு படிக்கிற பிள்ளைகளே எடுத்துக்கலாம். மேஷராசி நீங்கள் படிக்கிறீங்க. படிக்கிறத புரிஞ்சுக்கிறதே முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. எதனால் அப்படின்னு கேட்டால், சனி உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கார். நீங்கள் அதை எப்படி உருவகப்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டால், சனின்னு சொல்லக்கூடியவர் இருள், சூரியன்னு சொல்லக்கூடியவர் ஒளி. அதனால தான் நீங்கள் அந்த சோலார் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா, இந்த ராசி கட்டத்தையிலையும் கூட பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடியவராக சனி இருப்பார். அப்போ இந்த ஒளி கொஞ்சம் கூட அங்கே இருக்காது, ஃபுல் டார்க்னஸ் தான் அங்கே. அது ஒரு ஐஸாக இருக்கும், அப்படியே கோல்டாக இருக்கும், ஃப்ரீஸாக இருக்கும். அது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால ஒன்று உங்களுக்கு என்னென்னா ரொம்ப வெளிச்சம் இருக்காது. வெளிச்சம் குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம நடக்கிறதோ, நம்ம வாகனங்களை இயக்கிறதோ பண்ண முடியாது இல்லையா, அப்படி இருக்கும். இது ஒன்று. 2வது அந்த ஐஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஃப்ரீஸ் ஆயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம உடம்புல எந்த அளவிற்கு உஷ்ணம் இருக்கிறதோ அவ்வளோ வேகமாக சுறுசுறுப்பாக நம்மளால் இருக்க முடியும், எதையும் கிரகித்து கொள்ள முடியும், எதையும் சிறப்பாக செய்ய முடியும். அப்போ ஒரு குளிர்காலம் இப்போ இந்த வருஷம் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம். மார்கழி மாதம்னால நல்லா சில்லுன்னு அப்படியே குளிராக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, வழக்கமாக நம்ம என்ன ஆடைகள் அணிந்து கொள்கிறோமோ அதை தாண்டி நிறைய ஆடைகளை அணிந்து கொள்வோம். அப்போ வழக்கமாக நம்ம செய்யக்கூடிய குளியலில் கூட நிறைய பேர் இந்த ஷவரில் ஹாட் பாத் தான் எடுத்துகிட்டு இருப்போம். அதுக்கு தண்ணியில் கை வைக்கணுனாலே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா, தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜலம், கங்கா தேவி, இதுதான் நமக்கு எப்பயுமே நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவர் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாரு, ஒருத்தருக்கு சுயநினைவே இல்லைன்னா தண்ணி தெளித்து தான் முதல்ல நம்ம அவரை எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணுவோம். அப்போ தண்ணி நமக்கு தேவை. ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்னா, அதிலிருந்து விலகி ரொம்ப தூரமாக போகும். இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கணும். அப்போது மேஷராசியில் இருக்கக்கூடியவங்க கஷ்டப்பட்டால் பலன் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைகள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிங்கன்னா இதான் உங்களுக்கு ரெமடியாக எடுத்துக்கலாம், அல்லது உங்களுக்கு நல்ல டெவலப் ஆகிறதுக்கான ஒரு வழியாக எடுத்துக்கலாம், சீக்கிரட்னு சொல்லலாம். என்னென்னா, தனியாக இருந்து படிக்காதீங்க. யார் நல்லா படிப்பாங்களோ அவங்களோட சேர்ந்து படிங்க. ஒருவேளை நல்லா படிக்கிற பிள்ளைங்க உங்களோட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி படிக்கணும்னு அக்கறை இருக்குது, ஆர்வம் இருக்குது, இவங்களோட சேர்ந்து படிங்க. உத்தியோகஸ்தர்களை எடுத்துக்கலாம். வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, சில சமயத்தில் யாருடைய தயவும் உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் பல சமயத்தில் மற்றவங்களுடைய ஒரு தயவு இருந்தால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட வேலையை சூஸ் பண்ணணும், செலக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டீம் ஒர்க்கு தான் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி வாய்ப்பே இல்லை, நான் தனியாக என் டேபிளில் உட்காந்து என் சிஸ்டமில் நான் தனியாக தான் வேலை பார்த்தாகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால்,
அப்போ சைடில் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வேலை பற்றின விஷயங்கள் அதில் இருக்கணும். அது கூகுளில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம், சேட் ஜிபிடியில் பார்க்கலாம், ஏஐ கிட்ட கேட்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் அதில் நடக்கும். இதை நீங்கள் பண்ணி அனுபவித்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அப்போ கூட ஒருத்தரோடு சேர்ந்திருந்து வேலை பார்த்தா உங்களுக்கு பலன் கிடைக்கும். பொதுவாக சொல்லணும்னு கேட்டால் ஏதாவது கடன் வாங்கிறது ரொம்ப நல்லது. எந்த மாதிரி கடன்னு கூட சொல்லலாம். வீடு ஹோம் லோன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நிறைய விரயம், நிறைய செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். நீங்களாகவே கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டாச்சு, நகையெல்லாம் வச்சு அதையும் இந்த வீட்டில் போட்டாச்சு, மேற்கொண்டு ஹோம் லோனும் வாங்கியாச்சுன்னா உங்களுக்கு செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வந்தாலும் உங்களால் பண்ண முடியாது. அதனால் ஹோம் லோன்னு சொல்லக்கூடிய விஷயம் 12ல் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதை மட்டும் வச்சு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா 9 கிரகங்களை வச்சு பலன் சொன்னால் தான் சரியாக இருக்கும். அப்போ இதற்கு ஒரு துணை தேவைப்படுது இந்த பலனை சொல்கிறதுக்கு. அது என்னன்னு கேட்டால் குரு. குரு வந்து வருஷம் தொடங்கும் போது 3ஆம் இடத்துல இருப்பார். அதன் பிறகு 4ஆம் இடத்திற்கு வந்துடுவார். 4ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருப்பார். 4ஆம் இடத்தை என்ன சொல்லுவோன்னு கேட்டால் மண், மனை, வீடு, வண்டி, வாகனம்னு சொல்லும். இதில் இந்த வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் குரு உச்சமாகிறதுனால உங்களுக்கு கிடைக்கும். அந்த குரு உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கார். சொந்த வீடு உங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் பாக்யசாலி அப்படின்றது அர்த்தம். அதனால் மேஷராசியில் இருக்கக்கூடியவர்கள் 2026ஆம் ஆண்டில் வீடு வாங்கலாம். ஏற்கனவே வீடு இருக்குது, நான் ஏன் போய் வாங்கணும், வீடு வாங்குறது தான் பரிகாரமானு சொன்னால் மேலே கட்டலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சுப காரியங்கள் சம்பந்தமாக ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டால் போதும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வருஷம் அற்புதமாக இருக்கும். மேஷ ராசியில் இப்போ 3 நட்சத்திரங்கள் வருது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரங்கள் வருது. 3 நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் தனித்தனியாக. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பிறக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் திருமணமான தம்பதிகளில் அந்த குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அப்படி கன்சீவ் ஆகிற நாள்ல இருந்து கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும் போதுமானது. ஒவ்வொரு நாளுமே பிரகல்லாதன் பற்றி நமக்கு தெரியும். அவர் வந்து அந்த கருவில் இருக்கும்போதே வந்து நிறைய விஷயங்களை ஹரியை பற்றி தெரிந்து கொண்டார் நாரதர் மூலமாகன்னு சொல்லி. அப்படி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் 2026ஆம் ஆண்டில் வந்து கரு உருவாங்க, கன்சீவ் ஆவாங்க. ஆனதிலிருந்து அவங்க வந்து தினந்தோறும் ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும். ஒருவேளை எனக்கு ஸ்லோகம்லாம் சொல்ல தெரியாது, பாடலை வந்து நீங்கள் பாடலாம். அதுவும் எனக்கு வராது அப்படின்னு சொன்னால் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க காலை எழுந்த உடனே தீபம் ஏற்றி அந்த பூஜை அறையில் என்ன சுவாமி எல்லாம் இருக்கோ எல்லாருடைய பேரும் ஒரு முறை சொன்னால் கூட போதுமானது. இந்த ஆண்டு வந்து அந்த குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 2026ஆம் ஆண்டு அந்த பரணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு மாதத்திலையும் வரும். அதாவது 27 நாளுக்கு ஒரு முறை வந்து இந்த நட்சத்திரமானது வரும். அந்த நட்சத்திர நாளில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணுன்னா அதை ஆரம்பிக்கலாம். அது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்பெசிஃபிக்காக இந்த 2026 பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால் வாகன யோகங்கள் கிடைக்கும். அந்த வாகனம் வந்து செகண்ட் ஹேண்டாக இருக்கும். புது வாகனத்தை வாங்குறதை நீங்கள் தவிர்க்கலாம். இருசக்கர வாகனமோ அல்லது வந்து காரோ 4 வீலரோ வாங்கக்கூடிய யோகம் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது செகண்ட் ஹேண்டாக இருக்கும். அந்த வாகனம் வாங்கிறதுக்கான முயற்சியை கூட நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் அன்றைய நாளில் போய் பார்க்கறது, பேசுறது, அது புக் பண்ணுறது, அதுக்காக பணம் கொடுக்கறது, இந்த விஷயங்கள்லாம் செய்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு வாகன யோகம் கிடைக்கும். அடுத்த கிருத்திகையில் பிறந்தவங்க, அதாவது கிருத்திகை முதல் பாதத்தில் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வேலை கிடைக்க போகிறது. அந்த வேலை வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் தொலைவில் தான் கிடைக்கும். தசாபுக்தியின் படி தசாபுக்தியில் 9ஆம் இடம், 12ஆம் இடம், 3ஆம் இடம் இந்த தொடர்புகளுக்கு ஏற்றவாறு 12ஆம் இட தொடர்பு இருந்ததுன்னு சொன்னால் தொலை தூரத்தில் வேலை கிடைக்கும். 9ஆம் இடம்னு சொன்னால் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயாச்சும் வேற ஒரு ஸ்டேட்லேயாச்சும் வேலை கிடைக்கும். 3ஆம் இடம்னு சொன்னோன்னா வேற ஒரு சிட்டியில் போய் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி வேலை கிடைச்சா எடுத்துக்கலாம். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் வேலை கிடைக்கும். பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் மேஷராசியில் இந்த 3 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கும் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் இந்த 2026 புத்தாண்டுக்கு? கட்டாயம் பரிகாரம் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன செஞ்சால் எனக்கு வந்து நல்லது நடக்கும், கொஞ்சம் விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போது என்ன செஞ்சால் அதில் இருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை வச்சுக்கணும். முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள் நிறைய இருக்கிறது. உதாரணமாக கிருத்திகை அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யலாம், விசாகத்துக்கு முருகர் வழிபடலாம், பூச நட்சத்திரம் அன்னைக்கு, உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு, சஷ்டி நாளில்,
செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் இவ்வளோ நாள் வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். நீங்கள் எந்த நாளில் அவரை வழிபாடு செய்யணும்னு கேட்டால், உங்களுடைய அந்த ராசியில் 3 நட்சத்திரங்கள் வருகிறது. அதில் கிருத்திகை ஒன்றாக இருக்கிறது. கிருத்திகை நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். இது ஒன்று. 2வது, உங்கள் வீட்டில் இடம் இருந்தாலோ அல்லது டெரஸில் பால்கனிலையோ நல்ல சிகப்பு நிறமாக, அதாவது செக்கச்சிவந்த நிறம், இரத்த சிவப்பு நிறத்தில் பூக்கக்கூடிய பூக்கள், அந்த செடியை வந்து நீங்கள் வளர்த்து தினந்தோறும் அதற்கு நீர் விட்டு அது பூ பூத்து வரும்போது அதை கொண்டு போய் சுவாமிக்கு வைக்கிறீங்கன்னு சொன்னால், இந்த ஆண்டு இது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும்.